ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அட்டகாசமான பிரியாணி. பார்த்திங்கன்னா தக்காளி கிள்ளி பிரியாணி, சிக்கன் மட்டனே தூத்து போயிருங்க. அந்தளவுக்கு செம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஒரு ரைத்தா இருந்தாலே போதும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு தக்காளியை வேக வச்சுக்கிறேன். நான் 2 தக்காளி இந்த மாதிரி மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு கோடு போட்டு வச்சுருக்கேன். இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாயும், ஒரு 10 பல் பூண்டு. இப்போ இதனால் வேக வச்சுட்டு ஆற வச்சு நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்க பாருங்கள். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ சின்ன சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. நான் மல்லி இலையும் புதினா தலையும் ஒரு பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா அது வதங்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு முழுசாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கீராமல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி பாருங்கள், 1 கப் அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இன்னொரு கப்பு சேர்த்துக்கிறேன். நார்மலாக பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா உதிரியாக வரத்துக்கு 1க்கு 1.5 தான் சேர்ப்பாங்க சீரக சம்பா. நாம் கிள்ளி பிரியாணினால் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் திறக்கும்போது கமன்னு மணக்குங்க. பக்கத்து வீட்டார் கூட கேட்பாங்க உங்கள் வீட்டில் என்ன பிரியாணின்னு. இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்து விட்டுடலாம். சூப்பராக கமன்னு நமக்கு தக்காளி கிள்ளி பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.